ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். வியூவர்ஸ், உலகத்திலேயே 20ஆம் நூற்றாண்டில் கடலுக்கடியில் நிறுவப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட சிலை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஆவலாக இருக்கீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த சிலை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இத்தாலியில் இருக்க ஜெனோவா நகரத்தில் இருக்கிற லிகூரியன் கடலில் இருக்க சான் ஃப்ரோட்டோசோ அப்படிங்கிற வளைகுடா பகுதியில் 17 மீட்டர் ஆழத்தில் இந்த சிலையை நிறுவியிருக்காங்க. அதாவது ஏன் இந்த சிலையை கடல் அடியில் நிறுவியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் டாரியோ கோன்சாட்டி அப்படிங்கிற இத்தாலிய முதல் ஸ்கூபா டைவர் இந்த பகுதியில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த போது நடந்த விபத்தில் இறந்து போயிடுறாருங்க. அவரோட நினைவாகவும் மற்றும் அந்த கடல் பகுதியில் இறந்து போனவங்களோட நினைவாகவும் அங்கே இந்த சிலையை நிறுவியிருக்காங்க. அதாவது இதை நிறுவியோட பேர் கைடோ கேலட்டி அப்படிங்கிற இத்தாலிய சிற்பி தாங்க. அவர் கடலோட உப்புத்தன்மை மற்றும் நீரோட அழுத்தம் மற்றும் கடல் சூழலை எல்லாம் தாங்குற வகையில் இந்த சிலையை வெண்கலம் கொண்டு நிறுவியிருக்காருங்க. இந்த சிலையோட அமைப்பு எப்படின்னா, தலையும் கைகளும் வானத்தை நோக்கி உயர்ந்திருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுற, கடலில் பயணம் செய்கிறவங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காருங்க. இந்த சிலை நிறுவப்பட்ட ஆண்டு 1954. அதாவது ஸ்கூபா டைவரான டாரியோ கோன்சாட்டி 1954 தான் அந்த பகுதியில் விபத்தில் மரணம் அடைகிறார். அதே ஆண்டில் இந்த சிலையை நிறுவியிருக்காங்க. ஸோ இந்த சிலை உலகத்தை கவரும் வகையில் நீருக்கடியில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவோட சிலை ஒரு அதிசயம் தானுங்களே. Arts and